பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي هب لي حكما والحقني بالصالحين واجعل لي لسان صدق في الآخرين واجعلني من ورثة جنة النعيم واغفر لأبي إنه كان من الضالين. صدق الله العلي العظيم. பின்னர் அவர், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள்: என் இறைவா, எனக்கு நீ ஞானத்தை வழங்குவாயாக, நல்லோருடன் என்னை சேர்த்துடுவாயாக, பின்வரும் மக்களிடம் எனக்கு நற்புகழை ஏற்படுத்துவாயாக, அருள் மிகுந்த சொர்க்கத்தின் வாரிசுகளில் ஒருவனாக என்னை நீ ஆக்குவாயாக, என் தந்தையை மன்னிப்பாயாக, நிச்சயமாக அவர் வழிதவறியோரில் ஒருவராக ஆகிவிட்டார் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா இங்கே பதிவு செய்கிறான். இன்னும் இதற்கு பிறகு நிறைய பிரார்த்தனையை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையில் ஒன்று, இறைவா, எனக்கு நீ ஞானத்தை வழங்குவாயாக, கல்வி எனக்கு வழங்குவாயாக, நல்லவரோடு என்னை சேர்த்துடுவாயாக. அவர் முதல்ல கேட்கிற துவா கல்வி ஞானம் வேண்டும். யாருங்க கேட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டது. கல்வி ஞானம் வேண்டும் என்று கேட்டார்கள். அடுத்து, எனக்கு ஒரு நற்புகழை ஏற்படுத்து, என்னால் பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை நல்லவன பேசணும், பின்னால் உள்ள வரக்கூடிய மக்கள் என்னை தேவையில்லாமல் பேசிடக்கூடாது, நற்புகழை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து, சொர்க்கத்தை எனக்கு வாரிசு ஆக்கி வை, சொர்க்கத்தை எனக்கு உடையதா ஆக்கி வைன்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து கேட்ட துவா தான் மிக ஒரு துவா, என் தந்தையை மன்னிப்பாயாக. இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா கபூல் செய்திருக்கிறான். இதுவரை கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செஞ்சான். அதுக்கு பின்னால் வரக்கூடிய துவா கபூல் செஞ்சிருக்கிறான். ஆனா அடுத்து ஒரு கேட்டாக தெரியுமா? என் தந்தையை மன்னிப்பாக, நிச்சயமா அவர் வழிதவரில் ஒருவராக ஆகிவிட்டார். இப்ப தகப்பனாருக்கான துவா கேட்டாங்க. யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பொதுவாக எல்லாருக்குமே கேட்கிற துவாங்க பெற்றவங்களுக்கான துவா கேட்கணும். ஒவ்வொரு நாளும் பெற்றவங்களுக்கான துவா கேட்கறது நமக்குடைய கடமை. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க தவறு செஞ்சாங்களா, அவங்க நன்மை செஞ்சாங்களா நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று நமக்கு தெரியும், நம்மை வளர்த்து நல்லா ஆளாக்கி விட்டுருக்காங்களா இல்லைங்களா? நம்மை நல்ல முறையில் வளர்த்து சமுதாயத்தில் நல்ல நிலை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களா இல்லைங்களா? நம்ம அடிக்கடி சொல்றதானே, அவங்க கூட அவங்க சாப்பிடுறது பழைய சோறா இருக்கும். பெற்றவங்க சாப்பிடுறது அன்னைக்குள்ள வறுமை, அன்னைக்குள்ள ஒரு கஷ்டம். பெற்றவங்க சாப்பிட்டது பழைய சோறு, புள்ள வரட்டும், அவன் சுறுசுறு சாப்பிடட்டும், அப்படித்தானே இருந்திருக்கிறாங்க நம்ம பெற்றவங்க. அவங்களுக்கு அவங்க சம்பாதிச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் படத்துக்கு முடியும். ஆனா பிள்ளைகளுக்கு கிடைக்காது அந்த ட்ரெஸ். நமக்கு மட்டும் தான் வாங்க முடியும், பிள்ளைக்கு கிடைக்காது. அவங்க பெருநாளைக்கு கந்தல் கோலங்களை போட்டுருவாங்க, கிழிஞ்ச சட்டைய அல்லது பழைய சட்டையை போட்டு, சரி பையனுக்கும் பிள்ளைக்கும் நல்ல சட்டையை எடுத்து கொடுப்பான்னு சொல்லி நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்படிலாம் நம்முடைய தகப்பனார் இருந்தாங்க, அப்படித்தானே இருந்தாங்க நம்முடைய தகப்பனார்கள். அப்ப அப்படி உள்ள தகப்பனார நாம நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க? கபூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தகப்பனார். பெற்றவங்க கபூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த தகப்பனை எப்படி இருக்கிறான் நமக்கு தெரியுமா? அவங்க துன்யானே போயிட்டாங்களா? அல்ல வாழும்போதெல்லாம் ஆகிரத் தொழுகைன்னு நினைச்சிருந்தாங்களா? நமக்கு தெரியாது. சரி, அவங்க பாவம் செஞ்சாங்களா, என்ன செஞ்சாங்க நமக்கு தெரியாது. அந்த தாய் தகப்பனுக்காக வேண்டி நாம பிள்ளைங்க தௌபா செய்யறது, பிள்ளைங்க பாவ மன்னிப்பு தேடுவது மிகப்பெரிய ஒரு கடமையில ஒரு கடமை. யாரெல்லாம் எங்க பெத்தவங்களை மன்னிச்சிடும். அப்படி எங்க பெத்தவங்க குறைஞ்சபட்சம் நம்ம தொழுகை பிறகு
நம்ம அப்படி இப்படிலாம் ஓதி 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 குரான்லாம் ஓதி ஒரு ஈசால் துவா செய்யறதை விட குறைந்தபட்சம் துவா செய்யும்போது யாரும் எங்க பெத்தவங்களை மன்னிச்சிடறப்பு, எங்க பெத்தவங்களுக்கு கிருபை செய்யறப்பு கேட்கிறோமா? நம்ம இதை கேட்கிறோமா? நினைச்சு பாருங்க. பெத்தவங்களை மறந்த பாவியாக நாம இருக்கிறோம். பெத்தவங்களை மறந்த பாவியாக இன்னைக்கு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம நம்முடைய பெத்தவங்களை மறந்துட்டோம், நம்முடைய பிள்ளைங்க நம்ம நினைச்சு பார்ப்பாங்களா? நினைச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைங்க நம்ம நினைச்சு பார்ப்பாங்க, நாம பெத்தவங்க நினைச்சு பார்க்கணும். அப்படித்தானே அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க, என் தந்தையை மன்னிப்பாயாக. அவங்க தந்தை எப்படி இருந்தாங்க? வழிகட்டில் இருந்தாங்க, சிலையை வலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தானே தம் தந்தைகிட்ட எவ்வளவோ பேசினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீ அந்த நல்வழிக்கு வாத்தா, இதெல்லாம் நமக்கு எந்த பிரயோஜனம் தராதுதா, நல்வழிக்கு வாத்தா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா, நான் அவனுடைய தூதரா இருக்கேன், ஏற்றுக்கொண்டான். உதாசீனப்படுத்தினான் ஒரு தந்தை, உதாசீனப்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இறைவா, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மூமினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எப்போ கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நாளில் என்னுடைய பாவத்தை, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை, மூமின பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சூரத் இப்ராஹிமில் பதிவு செய்திருக்கிறான். அவங்க துவா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் துவா கேட்பாங்க பெத்தவங்களுக்காக வேண்டி. பெத்தவங்க மௌத்தாயிட்டாங்க, அவங்க தாய் தகப்பன் மௌத்தாயிட்டாங்க. ஆனா தகப்பன எப்படி? இறை மறுப்புல மௌத்தாயிட்டாங்க. இறை மறுப்புல மௌத்தாவிட்ட தகப்பனாருக்காண்டி துவா செய்து கொண்டே இருந்தார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? யாருக்காக வேண்டி துவா செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒரு மூமினுக்காக வேண்டி ஒரு மூமின் துவா செய்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மூமினுக்காண்டி ஒரு மூமின் துவா செய்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். மூமீனான தாய் தந்தைக்காண்டி மூமீனான பிள்ளைகள் துவா செய்கிற போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப தகப்பனார இறைமறுப்புல மௌத்தா இருக்கிறார். இப்ப புள்ள ஒரு நபி துவா கேட்கிறாங்க. وما كان استغفار ابراهيم لابيه الا موعظة وعدها اياه فلما تبين له انه عدو لله تبرأ منه இன்ன இப்ராஹீம் லஅவ்வாஹுன் ஹலீம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்வான், சூரா தௌபால. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி துஆ கேட்டது, பாவ மன்னிப்பு தேடியது அவர்கள் ஒரு வாக்குறுதிக்காக வேண்டி தானே தவிர வேற ஒன்றுக்காண்டும் இல்லை. அவர்கள் அவருடைய தகப்பனார் இறை மறுப்பு என்று தெரிந்தவுடனே ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுலில்லாஹ், அவருடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய விரோதி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்தவுடனே தபர்ரஅ மின்ஹு, அந்த துஆ கேட்கறத நிப்பாட்டி விட்டார்கள். துஆ கேட்கறத நிப்பாட்டி விட்டார்கள். இன்ன இப்ராஹீம் லஅவ்வாஹுன் ஹலீம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து அவங்களுக்கு சிறப்பா பேசுகிறான். இப்ப நமக்கு என்ன நோக்கம் தெரியுமா? ஒரு மூமினானவர் மௌத்தாய் விட்டா, மூமினான தாய் தந்தை மௌத்தாய் விட்டா, மூமினான புள்ள துவா செய்யற போல அந்த துவா கபூல் ஆகும். ஆனா ஒரு இறை மறுப்புல மௌத்தாய் விட்ட பெற்றவங்களுக்காக வேண்டி பிள்ளைங்க துவா செய்யணும், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி மௌத்தாய் இருக்கிறாங்க? இறை மறுப்புல மௌத்தாய் இருக்கிறாங்க. இறை மறுப்புல மௌத்தாய் விட்ட தன்னுடைய தகப்பனாருக்காண்டி துவா செஞ்சாங்க, துவா கபூல் ஆகல. மறுமை நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆசரும் அவருடைய தந்தை சந்திப்பார்கள். சந்திச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்க என்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு வழிபட்டு நடங்கன்னு சொன்னா இல்லைங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்வாங்க. மறுமையில் நான் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன்ப்பா அப்படின்னு மகன்கிட்ட சொல்லுவாங்க. உன்னை அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், நீ என்னை மறுமை நாளில் இழிவுபடுத்த மாட்டாய் என்று சொல்லிவிட்டாய்.
அடுத்த துவா அதை கேட்கிறாங்க, மறுமையினால் இழிவுபடுத்தாதுன்ட்டு. அதெல்லாம் எல்லாம் கபூல் செஞ்சுட்டான். அதுதான் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் மறுமையினால இழிவுபடுத்த மாட்டா என்று நீ என்ன செஞ்சா, எனக்கு வாக்களித்து இருக்கிறாய். என்னுடைய தகப்பனார நிலைமை விட எனக்கு இழிவு வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய தகப்பனாருடைய நிலைமையை விட எனக்கு வேற எதுவுமே இழிவு கிடையாது. அவர் நீ மன்னிச்சு ரப்பே என்று துவா கேட்பாங்க, அல்லாட்ட கேட்பாங்க. எப்படி மௌத்தா இருக்கிறார் அவரு? வழிகட்டில் மௌத்தா இருக்கிறார். அல்லாஹ் மன்னிப்பானா? வழிகட்டில் மௌத்தானா அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹால சொல்லுவான், நபியே என்னுடைய சொர்க்கம் மூமினுக்கு தான், சொர்க்கம் மூமினுக்கு தானே தவிர இறை மறுப்பாளருக்கு கிடையாது, இறை மறுப்பாளருக்கு கிடையாது நபியேன்னு சொல்லுவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுவார்கள், யா அல்லாஹ் என்ன பெற்றவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு, அவன் மன்னிச்சு சொர்க்கத்தை கொடு. அப்போ அல்லாஹ் சொல்வார், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்வார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உன் காலு கீழே பாரு நபியே அடிவாங்க. நபியே உன் காலு கீழே பாருங்க, ரத்தம் தோய்ந்த நிலையில முடி அடர்த்தியா இருக்கிற ஒரு கழுத புலி கிடக்கும். ரத்தம் தோய்ந்த நிலையில முடி அதிகமான நிலையில கழுத புலி கிடக்கும். அதுவும் காலை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலால தள்ளி விடுவார்கள், அது நரகத்தில் போய் விழும். இந்த ஹதீஸ் இதோட முடிஞ்சு போச்சு. கழுத புலி காலை சுத்திக்கிட்டு கிடக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலால தள்ளுவாங்க, நரகத்தில் போய் விழும் அப்படின்ட்டு. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது மேன்மக்கள் சொல்வார்கள், அந்த கழுத புலியா கலந்தது அவங்க தகப்பனார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தகப்பனார். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மனசு நோவில தரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க தகப்பனார உருமாற்றி கழுத புலியாக்கி அவங்க காலை சுத்த வச்சு அதை அவருடைய காலாலே தள்ள வைப்பான் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுப்பார்கள் மேன்மக்கள். அப்ப இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்னங்க? பெற்றவங்களுக்காக நம்ம துவா கேட்கணும். பெற்றவங்க இன்னைக்கு எத்தனை பேருடைய தகப்பனார் மறைந்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கும். நினைச்சு பார்த்திருப்போமா? நம்ம தாயின் தந்தை நினைச்சு பார்த்திருப்போமா? நேற்று இறந்தவங்களா, முந்தா நாள் இறந்தவங்களா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க? ஒரு நிமிஷமாவது கபூர் நம்மால் நிம்மதியை தூங்க முடியுமா? அது 25 வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே. நம்முடைய தகப்பனார் எந்த நிலையில் இருக்கா நமக்கு தெரியாது, தாய் எந்த நிலையில் இருக்கா நமக்கு தெரியாது. இருந்தாலும் கபூருடைய அதாபத்தை நம்ம முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டணும். கபூருடைய அதாபத்தை நம்ம முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டணும். மிகப்பெரிய ஒரு சஹாபி, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பத்ர் யுத்தத்தில் முன்னிலையில் நின்ற அந்த சஹாபி மௌத்தாயி, அந்த சஹாபி அடக்கம் பண்ணுகிற நேரத்தில் கபர் சேர்ந்து நெருக்கி பிரிஞ்சிருக்குத, நாம ஏமாத்துறோம். கபர் ஒரு நெருக்குச்சு அந்த சஹாபிய, அந்த கபர் நெருக்கி பிரிஞ்சிருக்குன்னு சொன்னா நாம ஏமாத்துறோம், நம்முடைய பெற்றவங்க ஏமாத்துறோம், நம்முடைய பிள்ளைகளை ஏமாத்துறோம். நினைச்சு பார்க்கணும் இல்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த ஈண்டெடுத்த அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கபர்ல வச்சு அடக்கும் பொழுது இந்த கபர் அந்த மகளை ரசூலுடைய மகள் என்று கூட பார்க்கல, நெருக்குச்சா? ரசூலுடைய மகள் என்று கூட அந்த கபர் பார்க்கலையே, நெருக்கிட்டு போயிருச்சா? அப்ப நாம ஏமாத்து நினைச்சு பார்க்கணுமா இல்லைங்களா? அப்ப நாம நம்முடைய கட்டை காட்டு தேடி ஆக வேண்டி இருக்கிறது. நாம என்ன செய்யணும்? கபூர்ல நிம்மதியா வாழணும். அதுக்காண்டி அல்லாஹ்ட்ட சஜ்ஜா செய்யணும், அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யணும். நம்முடைய கபூர் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஒவ்வொரு நாள் நம்ம துவா கேட்கும் போது, யா அல்லாஹ் எங்களுடைய பாவலை மன்னிச்சிரப்ப, எங்களுடைய கபரை விசாலமாக்கி ரப்புன்னு கேட்கணும்.
மறைந்து விட்டு எங்களுடைய பெற்றோர்களுடைய கபரை விசாலமாக்கி ரப்பே. அவங்க என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சு ரப்பே. இந்த குல்ஹுல்லா சூரா ஓதி இருக்கிறேன், குல்அஊது பிரப்பில் ஃபலக் சூரா ஓதி இருக்கிறேன், குல்அஊது பிரப்பின் நாஸ் ஓதி இருக்கிறேன், அல்கம் சூரா ஓதி இருக்கிறேன். யா ரப்பே, இதனுடைய சவாபு எங்களுடைய பெற்றோருக்கும் ரசூலுக்கும் எல்லாத்துக்கும் மூமின் எல்லாத்துக்கும் என்னுடைய கட்டைக்கும் சேர்த்து நான் துவா கேட்கிறேன் ரப்பே. இதெல்லாம் சேர்த்து விடு ரப்பே, எங்களுடைய கணக்குல வரவைய ரப்பே. கேட்கணுமா இல்லையா? 2 ரக்காத் தொழுவிட்டு அல்லாஹ்ட நம்ம பெற்றவங்களுக்கான கேட்கணுமா இல்லையா? நமக்காண்டி கேட்கணுமா இல்லையா? நம்முடைய மூதாதையர்களுக்காண்டி கேட்கணுமா இல்லையா? எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்க நினைச்சு பாருங்கள் அருமையானவர்களே. இப்ப இந்த ஆயத்து நமக்கு உணர்த்துகிறது, நம்முடைய கபருக்காண்டி, நம்முடைய பெற்றோருடைய கபருக்காண்டி, மூதாதையர்கள் கபருக்காண்டி நம்ம துவா கேட்க வேண்டும் என்பது. அல்லாஹ் ரப்பல் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. மறைந்துவிட்ட நம்மை விட்டு மறைந்துவிட்ட நம்முடைய பெற்றோர்கள் கபரை அல்லாஹத்தால ஒளிமயமாக்கி அருள் புரிவானாக. அவர்கள் என்ன தவறு செய்திருந்தால் அல்லாஹத்தால அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக. உலகத்தில் அவர்கள் செய்த நற்காரியங்கள்லாம் அல்லாஹத்தால கபூல் செய்வானாக. அவர்கள் உலகத்தில் செய்த தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தந்தல் புரிவானாக. அவருடைய கபரை விசாலமாக்கி சோன பூஞ்சோலை அமைத்து தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.